பகவத் மிஷனில் ஒரு 7 வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம். இந்த 7 வகையான தியானங்களும் ஒரு வித்தியாசமான தியானம். நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க. ஐயா, எதிர்மறை எண்ணங்கள், எமோஷன்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் நல்லது தான் அப்படின்னு சொல்கிறீங்கய்யா. அப்போ நம்ம நெகட்டிவ் எமோஷன்ஸ்லேயே இருக்கலாங்களா? அது உடம்பை கெடுக்குதேங்கய்யா. அதாவது எந்த எமோஷனில் நீங்கள் நல்ல எமோஷன்லேயுமே நீடிச்சிருந்தான்னா கெடுக்கத்தான் செய்யும். எல்லா எமோஷனுமே ஒரு வினாடி நேரத்தில் மின்னல் மாதிரி வந்துட்டு போகிறதுக்கு தான் எமோஷனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அப்படி தான் எல்லா எமோஷனும் வரணும் போகணும், அவ்வளோதான். தோன்றி மின்னல் வேகத்தில் வந்துட்டு போகிறதுக்கு தான் எல்லா எமோஷனுடைய ரைட்டும் இருக்குது. நல்ல எமோஷன் கூட கொஞ்சம் நேரம் நீடித்தாலும் பிரச்சனை தான், மோசமான எமோஷன் நீடித்தாலும் பிரச்சனை தான். எல்லாமே என்னன்னா நாம் வந்ததை என்ன பண்ணுறோங்கிறத பொறுத்து இருக்குது. அதை பயன்படுத்தி நல்ல செயல்களுக்கு போகணும் அல்லது மோசமான செயல்களுக்கு போகணும். அதுதான் நமக்கு இந்த செயல்களை வச்சு தான் அந்த எமோஷன் நல்லதா கெட்டதான்னுட்டு இருக்குது. நல்ல எமோஷனை பயன்படுத்தி கூட நீங்கள் மோசமான செயலை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுவுமே கூட அந்த மோசமான எமோஷனை தான் பேர் கொடுக்கணும். சொல்லப்போனான்னு சொன்னால் ஒரு மகிழ்ச்சி வருது, மகிழ்ச்சி நல்ல எமோஷன் தான். மகிழ்ச்சிக்காக ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு சொன்னால் அப்போ அது மோசமான இதுக்கு தான் அவங்களை வழிகாட்டியிருக்குன்னுட்டு அர்த்தம். அப்போ அதனால் மகிழ்ச்சிங்கிறது நல்ல எமோஷன் கிடையாது. அதனால வருத்தமோ பயமோ சொன்னால் அந்த பயத்தினால நம்ம ஒரு தப்பு பண்ணாமல் இருந்தோம்னு சொன்னால் அந்த பயம் கூட நல்ல எமோஷன் தான் எடுத்துக்கிடணும், வருத்தம் கூட நல்ல எமோஷனாக தான் எடுத்துக்கிடணும். செயலை வச்சு தான் நம்ம பார்க்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம சில எமோஷன் நம்மளால் அந்த எமோஷன் தேவை, நமக்கு ஏதோ ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கிறதுனால அது நெகட்டிவ் எமோஷன்ட்டு ஒரு பேர் கொடுக்குறோம். உண்மையிலே செயலை வச்சு தான் பேர் கொடுக்கணும். அதனோட பெயினையும் ப்ளஸரையும் வச்சு பேர் கொடுக்கக்கூடாது. ஆனால் ஒரு பெயின்ஃபுல் சில எமோஷன் பெயின்ஃபுல்லாக இருக்குது, அது உண்மை தான். பட் இருந்தாலும் நல்ல எமோஷன் நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிறதெல்லாம் செயலை வச்சு தான் நம்ம அளவு பண்ணணும். இருந்தாலும் அந்த பெயின்ஃபுல்லாக இருக்கிற போது அதிலிருந்து வெளியே வரணும்னு தான் நீங்கள் தோணுது, அதில் அப்படியே இருக்கணும்னு தோண மாட்டேங்குது. ஆனால் நல்ல எமோஷன் அதிலே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அது அப்படி தான் இருக்கும். பட் என்னன்னு சொன்னால் நீங்கள் இந்த பெயின்ஃபுல்லான எமோஷனையுமே கூட தூண்டுதலாக எடுத்துக்கிடுங்க. தூண்டுதலாக எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு செயலுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். அப்போது உங்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுங்கிற மாதிரி இருந்துன்னு சொன்னால் அந்த ஆபத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முடியாத ஒரு கண்டத்தில் பயமோ வருத்தமோ நமக்கு வந்துடும். இது நடக்குமா நடக்காதா அல்லது ஃபெயிலியர் ஆயிருமோன்னு சொல்லி நினச்சான்னு சொன்னால் நமக்கு பயமாக வருத்தமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதெல்லாம் எதிர்காலத்தை நோக்கி தான். நிகழ்காலத்தில் நம்ம அந்த எந்த எமோஷனுமே வராது. நிகழ்காலத்தில்ங்கும்போது நிகழ்காலத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் எனர்ஜி தான் வரும். எதிர்காலத்தை நோக்கி தான் பயமே வரும். இது நம்ம ஏற்கனவே கூட ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறேன். ஒரு மரத்தில் ஏறுறோம். நமக்கு மரத்தில் ஏறியே பழக்கம் கிடையாது. ஆனால் அவசரத்தில் அன்றைக்கி மரத்தில் ஏறித்தான் ஆகணும். நமக்கு பழக்கம் இல்லாத ஒன்றை செய்யும் பொழுது கீழே விழுந்துருமோ, அடிபட்டுருமோ, வடிக்கிறோமோ, கிளை முறிஞ்சிருமோன்னு சொல்லி பயந்துக்கிட்டே ஏறுறோம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கிளை முறிஞ்சு கீழே விழுறோம். நீங்கள் ஏறும்போது பயந்துக்கிட்டே ஏறுறீங்க. ஆனால் கீழே விழும்போது உண்மையிலே கீழே விழுந்துருமோன்னு நினச்சி தான் பயப்படுறோம். கீழே விழும்போது நமக்கு பயம் ஏற்படுமானா பயம் ஏற்படாது. ஏன்னா அந்த நேரத்தில் என்னன்னு சொன்னால் நம்ம ஃபுல்லாக எனர்ஜி தான் இருக்கும், நம்ம என்ன பண்ணணுங்கிற எனர்ஜி தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி எவ்வளோ ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் கூட நமக்கு பயப்படுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. நம்ம எதிர்காலத்தை நோக்கி தான் பயப்படும் மொழியே நிகழ்காலத்தில் ஈடுபடும் பொழுது பயங்கிறதே இருக்காது. அப்போ எதிர்காலத்தை நோக்கி தான் பயமே. இப்போ எதிர்காலத்தை இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, சக்ஸஸ் ஆகுமோ ஃபெயிலியர் ஆகுமோன்னு சொல்லி எதிர்காலத்தை நினைக்க தான் பயம் வந்துகிட்டே இருக்கும். நிகழ்காலத்தை நோக்கி வரும்பொழுது நிகழ்காலத்தில் எனர்ஜி தான் இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் தான் நீங்கள் அந்த எதிர்காலத்தை பற்றி தப்பான ஒரு முடிவு எடுக்கிறீங்க. நமக்கு நெகட்டிவாக ஆயிருமோ, நமக்கு எதிர்பாராதது நடந்துருமோன்னு சொல்லி எதிர்காலத்தை பற்றி ஒரு ஹோப்லெஸ்ஸாக நீங்கள் எதாவது நினச்சிட்டிங்கன்னு சொன்னால் அது பயத்தை க்ரியேட் பண்ணும். அப்போ நீங்கள் அந்த எதிர்காலத்தெல்லாம் உங்களுக்கு அதனால தான் நம்ம டோட்டல் மைண்டு இல்லை இஷ்ட தெய்வத்தை கையில் கொடுங்கன்னு சொல்கிற காரணம் அதுதான். டோட்டல் மைண்டை நீங்கள் அந்த டோட்டல் மைண்ட் பொறுப்பில் விட்டுருங்க. உங்களால் என்ன முடியாதோ, ஆனால் செஞ்சு தான் ஆகணும். உங்களுக்கு முடியாது, இப்போ உனக்கு முடியலை, அப்போ அது டோட்டல் மைண்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் தான், அல்லது இஷ்ட தெய்வத்தை ஒப்படைச்சிட்டிங்கன்னா தான். ஏன்னா உண்மையிலே அது நமக்கு எட்டாத ஒன்று. நமக்கு எட்டக்கூடியது நம்மக்கிட்ட ப்ரெசன்ட் மட்டும்தான் எட்டக்கூடியது. ஃபியூச்சர் நமக்கு எட்டாத ஒன்று. ஆனால் அதை பற்றிய கற்பனை தப்பான கற்பனை வச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த தப்பான கற்பனையிலேருந்து அந்த தப்பான கற்பனையே ஒரு தியானமாக மாற்றி அதுவே தேவையில்லாத ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கிற மாதிரி பண்ணிடுறோம். அதனால் அதே சொல்லப்போனான்னு சொன்னால் தேவையில்லாத நினச்சி
அது ஒரு தியானமாகவே மாற்றிடுறோம். அந்த தியானத்துலேருந்து நம்ம வெளியே வரணும். அப்போ அந்த தியானத்தை நம்ம வேறு தியானமாக எப்படி மாற்றுறதுன்னு சொன்னால், அந்த எந்த பிரச்சனையான அம்சமோ அதை இறைவன் பொறுப்புலையோ அல்லது டோட்டல் மைண்டு பொறுப்புலையோ விட்டுட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் அந்த தியானத்தை கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்ன செய்யணுமோ அதில் மட்டும் கவனத்தை செலுத்தலாம். ஏன்னா எதிர்காலம் வந்து உங்களை பயமுறுத்தாது. ஏன்னா நீங்கள் ஒரு சேஃபான ஒரு இடத்துல அந்த எதிர்காலத்தை ஒப்படைச்சிட்டீங்க. அப்போ பயமுறுத்தாது அது. அப்போ நீங்கள் வந்து தேவையில்லாத நெகட்டிவ் எமோஷனில் நீங்கள் வந்து தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடும். ஐயா, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எதிர்காலத்தில் அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளில் வந்து நம்ம தவிர்க்கிறதுக்காக இந்த டோட்டல் மைண்ட் அப்படிங்கிற கடவுள் அப்படிங்கிற ஒரு ஒன்றை வந்து நம்ம உபயோகிச்சுக்கிறோம். ஆமாம், எப்படியுமே வந்து எதிர்காலம் வந்து நமக்கு ஒரு அளவுக்கு நம்ம எங்கே நோக்கி போகிறோம் எதை நோக்கி போகிறோங்கிறது மட்டும்தான் எடுத்துக்கிட்டால் தான் வேணும் ஒழிய, ஒரு இலக்குக்கு தான் எதிர்காலம் தேவை ஒழிய, அது இப்போ ஒரு ஃபெயிலியர் ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு தேவையில்லை. அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இப்போ செய்கிற வேலையே நிப்பாட்டிடும். இப்போ நம்ம வந்து தானாக வந்துக்கிட்டே இருக்குதுங்க. அதை வந்துக்கிட்டு இருந்ததுனால நீங்கள் வந்து அதை வந்து டோட்டல் மைண்டை ஒப்படைச்சிட்டா தான் அது வராமல் இருக்கும். திரும்ப திரும்ப ஒப்படைக்கணுமாங்கய்யா? ஆமாம் ஐயோ, அதான் அது ஒப்படைச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுடைய சின்சியாரிட்டியை பொறுத்து இருக்குது. ஒரு தடவை ஒப்படைச்சாலே போதும், நீ பார்த்துக்கப்பா நீட்டு சொல்லிவிட்டு ஒப்படைச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சால் போதும். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து நீங்கள் சேலத்தில் இருக்கீங்க, சென்னையை நோக்கி காரில் போகிறீங்க. நம்ம ஒரு சென்னையை போய் சேர்ந்தாச்சுன்னு சொன்னால் அங்கே நிறைய ப்ராப்ளங்களை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். நீ நினச்சானா உங்களுக்கு டிரைவ் பண்ண முடியுமா? அதை ஒத்தி போடணுங்கிற எண்ணம் தான் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன சென்னையில் ப்ராப்ளம் இருக்குங்கிறதுக்கு நிச்சயம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் நம்ம மனசு தான் வந்து அங்கே ப்ராப்ளம் இருக்குமோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த எண்ணத்தை நம்ம வந்து அது அங்கே போய் பார்த்துக்கலாம் நீட்டு நினச்சிட்டோம்னா கூட உங்களால் அப்படி முடிஞ்சுன்னா அப்படி பண்ணிக்கலாம். இல்லைன்னு சொல்லி சொன்னால் இறைவன் பார்த்துக்கிடுவார், டோட்டல் மைண்டு பார்த்துக்கிடும் நீட்டு சொல்லி முடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இப்போ செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் டிரைவிங்கை ஒழுங்காக பண்ணுவீங்க. அப்போ இப்போ செய்ய வேண்டிய வேலை தான் முக்கியமானது. இப்போ செய்ய வேண்டிய வேலையிலே வந்து ரெண்டாவது உண்மையிலே வந்து இந்த டோட்டல் மைண்டு நமக்கு செயல்படும் பொழுது அங்கே வந்து ஃபெயிலியரான இருந்தாலுமே கூட அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தோடு அதை ஃபேஸ் பண்ணும். இப்போ சொல்லப்போனான்னு சொன்னால், மரத்தில் நம்ம ஏறும் பொழுது பயந்துகிட்டே ஏறுறோம், கீழே விழும்பொழுது உண்மையிலே பயப்படக்கூடிய சம்பவம் தானே நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நமக்கு பயமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? காரணம் என்னன்னு சொன்னால், அது எதை வேணும் ஃபேஸ் பண்ண முடியுங்கிற தைரியம் நம்மகிட்ட, எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் நம்மகிட்டே இருக்குது. ஒரு ஃபெயிலியரை கூட ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் நம்மகிட்ட இருக்குது. ஃபெயிலியர் தான் நடந்துகிட்டு இருக்குது, விழக்கூடாது தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம், விழுந்துட்டோம். விடுறத ஃபேஸ் பண்ணுறது கூட நமக்கு தைரியம் இருக்குது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த சம்பவம் வர்றதுக்கு முன்னாலே தேவையில்லாமல் பயப்பட்டு நம்மளை வீக்காக்கி நம்மளை வந்து தேவையில்லாத அளவுக்கு நம்ம போகிற அளவுக்கு வந்துடுறோம். அதனால் நம்ம வந்து டோட்டல் மைண்டு வேலை செய்கிறது வேறு, இந்த கான்சியஸ் மைண்டு வேலை செய்கிறது வேறு. அதனால் நம்ம வந்து டோட்டல் மைண்டு பொறுப்பில் விட்டான்னு சொன்னால், நம்ம என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். முடியாதெல்லாம் அந்த டோட்டல் மைண்டுக்கிட்டேயோ அல்லது இறைவன்கிட்டையோ விட்டுட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கிங் பிளேஸை வந்து லிமிட் பண்ணிக்கிடலாம். எதை முடியுமோ அதோட செய்கிறதோட லிமிட் பண்ணிக்கலாம். சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. பகவத் மிஷனில் ஒரு 7 வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம். இந்த 7 வகையான தியானங்களும் வந்து ஒரு வித்தியாசமான தியானம். நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க.